இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்க ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வேணி பண்ணுறாங்க. அந்த வேணி எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு நம்ம த்ரெட் எடுத்துக்கிறோம். இந்த த்ரெட்டில் இப்போ நம்ம எவ்வளோ லென்த்து வேணி நமக்கு வேணுமோ அதை விட ஒரு 10 இன்ச்சஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து 16 இன்ச்சஸ் வந்து வேணி மேக் பண்ண போகிறோம். அதனால் 26 இன்ச்சஸ் வந்துட்டு நம்ம வந்து த்ரெட்டு எடுத்துக்கிறோம். 5லேருந்து 6 த்ரெட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5 இன்ச்சஸ் வந்து கேப் விட்டுட்டு நீங்கள் வந்து நாட் போட்டுக்கணும். இன்னொரு த்ரெட்டு வச்சு நீங்கள் வந்து தனியாக ஒரு த்ரெட் எடுத்து சுற்றுறதுக்குன்னு நாட் போட்டு வச்சுக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு ஃப்ளவர் வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ளவர் வந்து நீங்கள் இப்படி தான் நிற்க வைக்கணும் அப்படின்னு சொல்ல இல்லை. நல்லா நீங்கள் நார்மலாக பூ கட்டுற மாதிரியே நல்லா 2 தடவை வந்துட்டு நாட் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளவரை நிற்க வச்சுக்கலாம். அடுத்த ஃப்ளவர்லேருந்து தான் நம்ம வந்து மாலை மாதிரி சுற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இறுக்கமாக ஃபஸ்ட்டு ஃப்ளவரை நிற்க வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு மாலை ஃபுல்லாக நீட்டாக அழகாக வரும். இப்போ 2வது பூ எடுத்து வச்சுட்டு இங்கே பாருங்கள், பூ மேலே சுற்றிட்டு அடியில் ஸ்டெம் வழியாக எடுத்துட்றேன். மறுபடியும் இன்னொரு பூ மேலே சுற்றிட்டு பொறுமையாக ஸ்டெம் வழியாக எடுத்துடலாம். இப்போது பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஃப்ளவரில் நல்லா கிளியராக காட்டியிருப்பேன். ஃபஸ்ட்டு பூ எடுத்து வச்சுக்கிறோம். அது மேலே நூல் சுற்றி ஸ்டெம்முக்கு அடியில் விட்டுட்டு இப்படி வெளியே கொண்டு வந்து எடுத்துடுறோம். அவ்வளோதான். இதே மாதிரி தான் நீங்கள் ஃபுல் லென்த்துக்குமே கட்டணும். ஃபஸ்ட்டு அந்த ஒரு ரவுண்ட் வந்து கரெக்டாக மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். ஃபஸ்ட்டு அப்படியே அழகாக பொறுமையாக சுற்றி எடுத்து இந்த 5 பூ வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நல்லா வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கணும். இப்போ அடுத்தடுத்த ஃப்ளவர் அது மேலே வந்து வச்சுட்டு நம்ம சுற்றிட்டே வந்துருக்கலாம். இப்போ வந்து நூல் மேலேயும் இது நம்ம சுற்றணும், பூ மேலேயும் ஒரு சுற்றணும். அவ்வளோதான். ஒரே சுற்றில் நூலும் பூவும் கவர் ஆகணுங்க. இப்போ இதே மாதிரியே ஃபுல் லென்த்துக்கும் நம்ம கட்டிகிட்டே வரணும். நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கணும். அதுதான் இதில் விஷயமே. நல்லா இறுக்கமாக பிடிச்சி கட்டிகிட்டே வந்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வேணி வந்து ரெடி ஆகிடும். இப்போ ஃபைனல் பூ வந்துட்டு எப்படி வைக்கணும் அப்படின்னா, லாஸ்ட்டு ஃப்ளவர் வச்சு எப்பயும் போலயே மேலே விட்டு அழகாக சுற்றி எடுத்துட்டு இதை வந்து நீங்கள் நூலை வந்து கட் பண்ணிக்கலாம். அந்த நூல் வந்து லென்த்தாக இருக்கும் த்ரெட்டோடு, அதை கட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு 1 இல்லைன்னா 2 நாட் போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணிட்டா உங்களுக்கு சூப்பரான வேணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் பற்றின அப்டேட்ஸுக்கும் அதில் ஏதாச்சும் புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.